ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஜங்கல் டைரி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற பிளேஸ் ரங்கன் திட்டு பேர்ட் சாங்சுரி. சாட்டர்டே மார்னிங் அண்ட் சண்டே மார்னிங் போட் சஃபாரி பிளான் பண்ணியிருந்தோங்க. ஸோ சாட்டர்டே ஏர்லி மார்னிங் 3:30 பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டோம். பெங்களூர்லேருந்து ரங்கன் திட்டு வந்து 158 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புனால சீக்கிரமாகவே ரீச் பண்ணிட்டோம். 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் மைசூர் ரோட் போயிட்டீங்கன்னா மைசூர் ரோட்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் கட்டாங்க இல்லையா, அந்த ரோட்டில் போனீங்கன்னா ரங்கன் திட்டு வந்து இருக்கும். நாங்கள் 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இங்கே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 5:30 ரீச் ஆகிட்டோம். சரி, ஃபஸ்ட்டு போட் சஃபாரி 6 o'clock எங்களுக்கு வந்து சஃபாரி. ஸோ போட் சஃபாரி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடலான்ட்டு டேரெக்டாகவே இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் தனியாக இருக்கும். போட்டிங் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக பேமெண்ட், ப்ளஸ் நீங்கள் கேமரா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு சைடு வந்து போட்டிங் ரெடி பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சைடு பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஈவன் கிட்ஸ் கூட ப்ளே ஏரியா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கிட்ஸ் வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி நிறையா பிளேசஸ் வந்து இருக்குங்க. இது ரொம்ப பெரிய பார்க்கு, பெரிய பிளேஸ். என்னால் ஃபுல்லாக உள்ளே போயெல்லாம் எடுக்க முடியல, பிகாஸ் இது எங்களுக்கு 4th டைம் நான் இங்கே வர்றது. ஸோ கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். அங்கேயே வந்து 7 ஷாப் கூட இருக்குது, நீங்கள் ஷாப்பிங் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். தென் எங்களுக்கு 6 o'clock போட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க. இங்கே போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு போட்டு இருக்குது, இல்லை ஓப்பன் போட்டு இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் குரூப்பில் போனீங்கன்னா ஷேரிங்கில் கரெக்டாக இருக்கும். 2 பேர் போனாலும் 4-5 பேர் சேர்ந்து போனாலும் ஒரே அமௌண்ட்டு தான். ஸோ ஏர்லி மார்னிங் போனனால சன்ரைஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்பெஷல் போட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. ரங்கன் திட்டு வந்து பேர்ட்ஸ்க்கு பேர் போனது தான். வேடந்தாங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ரங்கன் திட்டு தான். நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டே சம் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பார்த்தோங்க. இங்கே நிறையா பார்த்தது பெலிக்கன் பேர்டு தான். இது வந்து ஸ்பாட் பில்டு பெலிக்கன். இதுதான் நிறையா இருந்துச்சு, எக்கச்சக்கமாக நிறையா, அங்கங்கே நிறையா மொத்து நிறையா இருந்துச்சு. சம் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருந்துச்சு. தென் பேட் பார்த்தோம், வவ்வால் ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சு. இது வந்து ஃப்ரூட் பேட். தென் இந்த பேர்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் டன் பேர்ட். இதே தான் பத்ராலையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, சீசனிங் பேர்ட். ஜூன் மந்த் வந்துட்டு டிசம்பர் மந்த் வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேர்டு தான் இந்த ரிவர் டன் பேர்ட். இந்த பேர்டோட நேம் கிரீன் பீ ஈட்டர்ஸ். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய முதல்ல வந்து படுத்துட்டு இருந்துச்சு, crocodile வந்து இருந்துச்சு ஒரு ஓரமாக. கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வீடியோ எடுத்தோம். சைலண்டாக தான் போனோம், பிகாஸ் அது எந்திரிச்சு எங்களை அட்டாக் பண்ணிவோன்னு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே போய் கொஞ்சம் பக்கத்தில் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தோம். எதாவது ஆக்டிவிட்டி பண்ணுமான்னு பார்த்தோம், நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்துச்சு, எதுவும் பண்ண முடியல. ஸோ அன்னைக்கு இந்த மட்டும் பார்த்துட்டு சஃபாரி முடிச்சுட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் போயிட்டோம். நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண பிளேஸ் வந்து ஜல்தாரே ரெசார்ட் தான். பேர்ட் சாங்சுரிக்கும் இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 10 minutes கூட இருக்காது, ரொம்ப கம்மி தான். இது மைசூர் டு ரங்கன் திட்டு ஹைவேல தாங்க இருக்குது. நாங்கள் ரெகுலராக ஸ்டே பண்ண ரெசார்ட் தான். அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் ரூம்லாம் நீட்டாக இருக்கும். ஃபுட்டு மட்டும் வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரங்கன் திட்டு பிளான் பண்ணிங்கன்னா இங்கே கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே எங்களுக்கு 8 மணிக்கு ஸ்லாட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் லேட்டாக தான் இந்த 6 மணிக்கு எஞ்சி கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக தான் போனோம். அஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் அங்கே டிக்கெட் 3 டிக்கெட்டும் வந்து வாங்கினோம் அன்றைக்கும். என்ட்ரி டிக்கெட்டு, ஸ்போர்ட்ஸ் சஃபாரிக்கு, அப்புறமா கேமராவுக்கு வந்து 3 டிக்கெட்டும் அன்றைக்கே வந்து திரும்பவும் வாங்கினோம். அன்றைக்கும் அவங்களே வந்து 1 மணி நேரம் டிலே பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. பேர்ட்ஸ் வந்து அவ்வளோவா ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியுமான்னு தெரியலை. இட்ஸ் ஓகே, போய் பார்க்கலான்னு தான் போனோம். போனோடனே crocodile பார்த்தோம். ஸோ வெயில் வர ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு crocodileலாம். பக்கத்துலேயே ஒரு பேர்டு இருந்துச்சு, அந்த பெலிக்கன் பேர்டு இருந்துச்சு, தண்ணி குடிக்கிறதுக்காக இறங்கி இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஹண்ட் பண்ண போகுது, கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணோம். பட் அது நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்துச்சு, அது ஹண்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பிட்டோம். பேர்ட் பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு போனோம். பட் அது நாங்கள் ரொம்ப பக்கத்தில் வரதை பார்த்துட்டு எங்களை பார்த்தோன்னே ஓடிச்சாங்க. இந்த பேர்டோட நேம் இந்தியன் கார்மோரண்ட்.
இந்த பேர்டோட நேம் பைட் கிங்ஃபிஷர். அண்ட் ஃபைனலி ஒரு வீடியோ எங்களுக்கு கிடச்சிச்சு. crocodile வந்து ஒரு பேர்டை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பட் ஹண்ட் பண்ணதை எங்களால் பார்க்க முடியல, ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது மட்டும் தான் எங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. தேங்க் காட். கடைசியாக இது ஃபைனலாக இதை நாங்கள் எப்படியோ பார்த்துட்டோம். கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணுதான்னு வெயிட் பண்ணோம், பட் எதுவும் பண்ணலை, அது பாட்டு தண்ணியில் இறங்கிருச்சு. ஸோ ஃபைனலி இதை பார்த்துட்டு ஹாப்பியாக அந்த போட்டிங் முடிச்சுட்டு பெங்களூருக்கு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டோம். சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி பிக்னிக் அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிருங்க. நீங்கள் போட்டிங் பண்ணுற மாதிரினா போட்டிங் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸு என்ஜாய் பண்ணுவாங்க. கப்புள் அண்ட் ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய வைல்ட் லைஃப் ட்ராவல் வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் ட்ராவல் வீடியோவை உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.